சுவாமி விவேகானந்தரின் அறிவுரைகள். நாம் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள். ஆதலால் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது. எழுந்து நில், தைரியமாக இரு, வலிமையுடன் இரு. பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீதே சுமந்து கொள். மகத்தான காரியங்களை மகத்தான தியாகங்களால் தான் செய்ய முடியும். உங்களில் ஒவ்வொருவரும் பேராற்றல் உடையவராக நிச்சயம் இருக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் பேராற்றல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இருந்தே தீர வேண்டும். இதுதான் என் ஆணை. இரும்பு போன்ற தசைகளும் எஃகு போன்ற நரம்புகளும் எதனாலும் தடுக்க முடியாத அளவற்ற மன வலிமையும் கொண்டவர்கள்தான் இப்போது நம் நாட்டிற்கு தேவைப்படுகிறார்கள். நம் நாட்டு மக்கள் தங்களிடம் இருக்கும் சக்திகளை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் எழுச்சி பெற செய்ய வேண்டும். பலவீனத்துக்கு பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் பலவீனம் நீங்குவதற்கு சரியான பரிகாரம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே நீ ஆகிவிடுவாய். வலிமையோடு இருங்கள். உங்கள் சொந்த காலில் நில்லுங்கள். சுய உதவி செய்து கொள்ள தெரியாதவர்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாதவர்கள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இதில் அஞ்சாமல் எதிர்த்து நிற்கும் வீரன் ஒருவனின் மனநிலைதான் இப்போது நமக்கு இருக்க வேண்டும். நமக்குள் எல்லா ஆற்றல்களும் இருக்கின்றன. எனவே நம்மால் இந்த உலகத்தையே இயக்க முடியும். ஒவ்வொரு நாடும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பிறர் உதவியை எதிர்பார்க்க கூடாது. இதை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். வலிமையோடு இருங்கள். மூட கொள்கைகளை உதறித் தள்ளுங்கள். உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் நீங்கள் அணுகக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் முதல் அறிவுரை. மனம் அதிகமாக ஒருமுகப்படும் அளவிற்கு அதன் ஆற்றல் அதிகமாக ஓரிடத்தில் செலுத்தப்படுகிறது. இதுதான் மனதின் ஆற்றலை பற்றிய இரகசியம். மகத்தான லட்சியத்தை ஒருவன் மேற்கொள்வதும் அதற்காக அவன் தன் முழு வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும் ஒரு மகத்தான செயலாகும். நீங்கள் மகத்தான காரியங்களை செய்யாமல் சின்னஞ்சிறிய செடி கொடிகளைப் போல் பிறந்து சாகும் மிகவும் கீழ்த்தரமான வாழ்க்கையை நடத்துவதில் என்ன பெருமை இருக்கிறது? இனி அழுகை என்பதே உங்களிடம் இருக்கக்கூடாது. சுய வலிமை பெற்ற வீரர்களாக எழுந்து நில்லுங்கள். நீ வலிமை நிறைந்த ஒரு களஞ்சியமாக உன்னை உருவாக்கிக்கொள். நம்மை ஆண்மை படைத்தவர்களாக்கும் அதுதான் நமக்கு வேண்டும். நம்மை ஆண்மை படைத்தவர்களாக்கும் கல்விதான் நமக்கு வேண்டும். நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஓர் அழியாத அடையாளம் எதையாவது விட்டுச் செல். வாழ்க்கை என்ற கத்தி துருப்பிடித்து அழிந்து போவதை விட தேய்ந்து அழிந்து போவது மேல். அதிலும் முக்கியமாக மற்றவர்களுக்கு ஒரு சிறிது நன்மை செய்யும் பொருட்டு அழிந்து போவது மிகவும் நல்லது. நீ உன் உடலை மிகவும் வலிமையுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களும் அவ்விதமே செய்யும்படி சொல்லித்தர வேண்டும். நான் வலிமை வேண்டும், வலிமைதான் வேண்டும் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு துறையிலும் அளவற்ற வலிமை நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகம் மிகப்பெரிய ஓர் உடற்பயிற்சி கூடம். இங்கு நாம் நம்மை வலிமை உடையவர்களாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இரவும் பகலும் நீங்கள் உங்கள் இரத்தத்தை சிந்தி உழைத்தால் இந்த வாழ்க்கையில் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. எழுந்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள். லட்சியத்தை அடையும் வரையில் நில்லாமல் செல்லுங்கள் என்று ஒவ்வொருவரிடமும் முழங்குவோம். அறிவாற்றலும் தூய்மையும் கொண்ட ஒரு 100 இளைஞர்கள் முன்வாருங்கள். நாம் இந்த உலகத்தையே மாற்றியமைக்கலாம். கீழ்த்தரமான தந்திரங்களால் இந்த உலகில் மகத்தான காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது. இது என் உறுதியான நம்பிக்கை. தங்கள் பணியை செய்து முடிப்பதற்கு நெருப்பில் குதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அப்படியே செய்வதற்கும் என் குழந்தைகள் தயாராக இருக்க. இளைஞர்களை ஒன்று திரட்டி செயலில் ஈடுபட செய்வதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். இந்த என் இளைஞர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் சமுதாயத்தால் நசுக்கப்பட்டவர்களாகவும் உள்ளவர்களின் வீட்டு வாசலுக்கே சென்று வசதி, ஒழுக்கம், ஆன்மீகம், கல்வி ஆகியவற்றை கொண்டு போய் சேர்ப்பார்கள். இதை நான் சாதித்தே தீர்வேன்.
முதலில் நமது இளைஞர்கள் வலிமை பெற்றவர்களாக வேண்டும். என் இளம் நண்பர்களே, வலிமை பெறுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு கூறும் அறிவுரை. நீங்கள் பகவத்கீதையை படிப்பதை விட கால் பந்தாடுவதன் மூலம் சொர்க்கத்திற்கு மிக அருகில் செல்ல முடியும். நீ தூய்மை உள்ளவனாகவும் வலிமை உள்ளவனாகவும் இருந்தால் நீ ஒருவனே உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமானவனாவாய். நான் இப்போது புயல் வேகத்தில் வேலை செய்ய விரும்புகிறேன். பயமற்ற இதயங்கள் தான் எனக்கு வேண்டும். நீ 5 உயர்ந்த கருத்துக்களை கிரகித்து கொண்டு அவற்றை நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் ஊடுருவச் செய்தால் பெரிய ஒரு நூல் நிலையம் முழுவதையும் மனப்பாடம் செய்திருப்பவனை விட நீயே அதிக கல்வி கற்றவனாவாய். நாம் எதையும் அவசரப்பட்டு செய்துவிடக்கூடாது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய 3ம் வெற்றிக்கு இன்றியமையாதவைகள். மேலும் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு இருக்க வேண்டும். தூய்மையும் நேர்மையும் உன்னிடம் இருந்தால் எல்லாம் சரியாக அமையும். இப்போது உன்னை போன்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நம் நாட்டிற்கு தேவைப்படுகிறது. நீயே தூய்மை பொருந்தியவன். ஓ மாபெரும் வீரனே, கண்விழித்து எழுந்திரு. இந்த உறக்கம் உனக்கு பொருந்தாது. விழித்துக்கொள், எழுந்து நில். இந்த உறக்கம் உனக்கு ஏற்றதல்ல. நீ உன்னை துன்பப்படுபவனாகவும் பலவீனனாகவும் நினைக்காதே. எல்லாம் வல்ல ஆற்றல் படைத்தவனே, விழித்தெழுந்து நீ உன் ஆற்றலை, இயல்பை வெளிப்படுத்து. ஒரு கொள்கையை எடுத்துக்கொள். அதற்காகவே உன்னை அர்ப்பணித்து பொறுமையுடன் போராடி கொண்டிரு. உனக்கு ஆதரவான ஒரு காலம் வரும். லட்சியம் ஒன்றும் இல்லாமல் வாழ்பவன் 50,000 தவறுகள் செய்வான் என்று நான் உறுதியாகச் சொல்வேன். எனவே உயர்ந்த ஓர் லட்சியம் கொண்டிருப்பது நல்லது. மரணம் வருவதோ உறுதி. ஆனால் இறப்பதற்கு என்று மேலான ஓர் லட்சியத்தை கொண்டிரு. மேலான ஒரு குறிக்கோளுக்காக வாழ்ந்து இறந்து போவது மிகவும் சிறந்தது. ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக இரு. ஓ சிங்கங்களே, எழுந்து வாருங்கள். நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். குறிக்கோளுக்கு செலுத்தும் கவனத்தை அதை அடைய மேற்கொள்ளும் பாதைக்கும் செலுத்த வேண்டும் என்பதில் வெற்றிக்கு உரிய எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். ஒரு நாளிலோ ஒரு வருடத்திலோ வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் மிகவும் உயர்ந்த லட்சியத்தை எப்போதும் பற்றியிருங்கள். உறுதியாக இருங்கள். பொறாமை, சுயநலம் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். சத்தியத்திற்கும் மனித குலத்திற்கும் உங்கள் தாய்நாட்டிற்கும் எப்போதும் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவ்விதம் நீங்கள் செய்தால் இந்த உலகத்தையே அசைத்து விடுவீர்கள். பெயர், புகழ், மற்றவர்களை அடக்கி ஆளுதல், இந்த ஆசைகள் இல்லாமல் நாம் வேலை தடைகள் இல்லாமல் பெரிய காரியங்கள் எப்போதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? போதிய அளவு அவகாசம், பொறுமை, உறுதியான சங்கல்பம் ஆகியவைதான் வெற்றியை கொடுக்கும். இரும்பு போன்ற உறுதியான சங்கல்பங்களும் இதயங்களும் தான் நமக்கு இருக்க வேண்டும். உறுதியுடன் நில்லுங்கள். உன்னிடம் அளவற்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். பிறகு அந்த நம்பிக்கையை நாட்டிற்கு வழங்கு. எதற்கும் கலங்காத நம்பிக்கை, எதற்கும் தளராத தன்னம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் என்று நீ உன்னை பற்றி நினைத்தால் அதுபோலவே நீ ஆகிவிடுவாய். இளைஞர்களே, என் நம்பிக்கை எல்லாம் உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் மகத்தானவர்களாக மாறுவதற்கு உரிய எல்லையற்ற ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். உண்மையில் நீங்கள் யாரும் பலவீனர்கள் இல்லை. எழுந்து நில்லுங்கள். உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துங்கள். நீ உன்னை பலவீனன் என்று நினைக்கும் போதெல்லாம் உனக்கு மட்டுமின்றி நமது திருப்பணிக்கும் தீமை செய்கிறாய் என்பதை அறிந்து கொள். எல்லையற்ற நம்பிக்கையும் வலிமையும் தான் வெற்றிக்கு உரிய நியதிகள். என் அன்பு குழந்தைகளே, கோழைகளும் பலவீனர்களும் தான் பாவம் செய்வார்கள், பொய் பேசுவார்கள். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தைரியசாலிகளும் மனவலிமை உள்ளவர்களும் எப்போதும் நல்லொழுக்கத்தில் இருப்பார்கள். நீங்கள் அறவழியை பின்பற்றி தைரியமும் பிறரிடம் இரக்கமும் உள்ளவர்களாக இருங்கள். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகியவை எல்லா தடைகளையும் தாண்டி விடுகின்றன. பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் மெதுவாகவே நடைபெறும். தைரியத்துடன் வேலை செய்து கொண்டே போ. பொறுமையோடும் உறுதியோடும் வேலை செய்வதுதான் வெற்றிக்கு உரிய ஒரே வழி. கீழ்ப்படிய தெரிந்தவனுக்குத்தான் கட்டளையிடவும் தெரியும். முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள். நான் எல்லோரையும் விட பெரியவன் என்று தன்னை பற்றி நினைப்பவன் பெரிய காரியம் எதையும் சாதிக்க முடியாது.
பெருமுயற்சி, பெரும் தைரியம், பெரும் வீரம் இவை அனைத்திற்கும் மேலாக கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டும். இந்த குணங்கள் தனி மனிதனின் உயர்வுக்கும் சமுதாயத்தின் உயர்வுக்கும் உரிய வழியாகும். நாமும் உருப்படியாக ஒன்றும் செய்ய மாட்டோம். சிறிது நல்ல காரியம் செய்ய முயற்சி செய்பவர்களையும் ஏளனமாக பேசுவோம். இந்த குறைதான் நம் இனத்திற்கே சர்வ நாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வறண்ட இதயமும் முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம். எனவே நாம் இந்த இரண்டையும் உதறித்தள்ள வேண்டும். தற்கால ஜாதி வேற்றுமைகள் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. தற்கால ஜாதி வேற்றுமைகள் வாழ்க்கையை குறுக்குகிறது. தற்கால ஜாதி வேற்றுமைகள் சமுதாய முன்னேற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. தற்கால ஜாதி வேற்றுமைகள் மக்களிடையில் பிரிவினையை ஏற்படுத்துகிறது. இந்த ஜாதி வேற்றுமைகள் அறிவு வெள்ளத்தின் முன்னால் விழுந்து மாயும். நீ ஒரு கருத்தை எடுத்துக்கொள். அந்த ஒரு கருத்தையே உன் வாழ்க்கை மயமாக்கு. அதையே கனவு காண். அந்த ஒரு கருத்தை ஒட்டியே நீ வாழ்ந்து வா. உன் மூளை, தசைகள், நரம்புகள், உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ஒரு கருத்தே நிலைத்திருக்கட்டும். அந்த நிலையில் மற்ற எல்லா கருத்துக்களையும் தவிர்த்துவிடு. இதுதான் வெற்றிக்கு வழி. நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆர்வம்தான் உண்மையில் தேசபக்தி ஆகும். இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். வறுமையில் அவர்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏழை மக்களுக்காக நாம் இரவும் பகலும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். நான் வணங்கும் தெய்வமாக இந்தியாவை வைத்திருக்கிறேன். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தூசியும் எனக்கு புனிதம் வாய்ந்தது. ஏழை எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள் உன் தெய்வங்களாக இருக்கட்டும். என் சகோதரர்களே, நாம் அனைவரும் இப்போது கடுமையாக உழைப்போமாக. உறங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நமது உழைப்பை பொறுத்தே அமைந்திருக்கிறது. இப்போது இந்தியாவை மூடியிருக்கும் சோம்பல் நீங்கிக் கொண்டே வருகிறது. இந்திய தாய் விழித்து கொண்டே வருகிறாள். நமது இந்த தாய் திருநாடு மிக ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து இப்போது விழித்திருக்கிறது. இனிமேல் யாரும் இந்திய தாய் விழித்திருப்பதை தடுத்து நிறுத்த முடியாது. இனிமேல் எந்த காலத்திலும் அவள் தூங்கப் போவதும் இல்லை. இனிமேல் எந்த வெளிநாட்டு சக்தியும் அவளை அடிமைப்படுத்த முடியாது. அவளுடைய காலடியில் எல்லையற்ற ஆற்றல் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கும் 30 கோடி மக்கள் நாள்தோறும் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நல்வாழ்வை மீட்டுத் தருவதற்காக உங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிப்பதாக சபதம் மேற்கொள்ளுங்கள். இறைவனின் கட்டளை பிறந்துவிட்டது. இந்தியா முன்னேறியே ஆக வேண்டும். பாமரர்களும் ஏழைகளும் நலம் பெற வேண்டும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான நற்பணிகளில் நமது தாய் திருநாட்டின் முன்னேற்றத்திற்காக முழு மனதுடன் வேலை செய்யுங்கள். இந்தியா அழிவே இல்லாத ஆன்மீக பூமி. இந்த நாடு இப்போது வீழ்ச்சியடைந்து விட்டது. அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த நாடு நிச்சயமாக எழுச்சி பெறும். எழுந்து நிற்கும் இந்தியாவின் முழக்கம் உலகம் முழுவதையும் பிரமிக்க வைக்கும். நமது இந்தியாவின் பழம்பெருமை மகத்தானது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்தியாவின் எதிர்காலம் இன்னும் மாண்புடையதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போது இந்தியாவுக்கு என்ன வேண்டும்? தியாக மனப்பான்மை கொண்ட இளைஞர்கள். குறைந்தது 1000 பேர் வேண்டும், மூடர்கள் அல்ல. இந்தியாவில் ஏழைகளை கசக்கி பிழிந்து பெற்ற செல்வத்தையெல்லாம் வைத்துக்கொண்டு சொகுசாக உடுத்தி மினுக்காக உழைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பசியால் வாடி காட்டுமிராண்டிகளை விட உயர்ந்தவர்கள் என்று இப்போது சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் இந்தியாவின் 20 கோடி ஏழை மக்களின் நன்மைக்காக எதுவும் செய்யாத வரையில் அவர்களை நான் வெறும் பதர்கள் என்றுதான் சொல்வேன். யாருக்கும் தனிச்சலுகை என்பது இருக்கக்கூடாது. இந்த தனிச்சலுகைகளின் தலையில் அடித்து அவற்றை ஒழிக்க வேண்டும். வீர மனிதர்கள், சுயநலமற்றவர்கள், எடுத்த காரியத்தை சிறப்பாக சாதித்து முடிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள்தான் இந்தியாவிற்கு இப்போது வேண்டும். இந்தியாவில் வீர முரசுகள் எக்காலங்கள் செய்யப்படுவதில்லையா? தாரைகளும் தப்பட்டைகளும் பறைகளும் இந்த நாட்டில் கிடைக்காமலா போய்விட்டன? இத்தகைய கருவிகளின் வீர முழக்கத்தை நமது குழந்தைகளை கேட்கச் செய். பெண்களாக்கும் மென்மை மிக்க இசைகளை குழந்தை பருவம் முதலே நீ கேட்டு கேட்டு இந்த நாடே கிட்டத்தட்ட பெண்கள் நிறைந்த சமுதாயமாக மாறிவிட்டிருக்கிறது.
நீங்கள் உண்மையில் என் குழந்தைகள் என்றால் எதற்கும் பயப்படாதீர்கள், சிங்கங்களாக திகழ்வீர்கள். இந்தியாவை உலகம் முழுவதையும் நாம் விழித்தெழச் செய்ய வேண்டும். கோழைத்தனம் என்பது இருக்கவே கூடாது. ஏழைகளின் குடிசைகளில் இந்தியா வாழ்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். என் சகோதரர்களே, இந்திய மண்தான் என் சொர்க்கம், இந்தியாவின் நலன்தான் என்னுடைய நலன் என்று சொல்லுங்கள். நான் ஓர் இந்தியன் என்பதில் பெருமைப்படுகிறேன். இந்தியர்கள் அனைவரும் என் சகோதரர்கள். இந்திய சமுதாயம் எனக்கு புனிதம் வாய்ந்த சொர்க்கம். இந்திய மண்தான் என்னுடைய மிகவும் மேலான சொர்க்கம். இந்தியாவின் நலன்தான் என்னுடைய நலன். உங்கள் முயற்சியால் இந்தியா மறுமலர்ச்சி பெறும், புதிய இந்தியா தோன்றும் என்பதில் உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். வேலை செய்யுங்கள், வேலை செய்யுங்கள். இதுதான் நம் நாடு முன்னேறுவதற்கு உரிய மூல மந்திரமாகும். இந்தியாவில் கோடானு கோடி மக்கள் பசியிலும் அறியாமையிலும் மூழ்கியிருக்கிறார்கள். அவர்களின் செலவில் கல்வி பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஒரு சிறிதும் கவலைப்படாமல் இருக்கும் ஒவ்வொருவனையும் நான் துரோகி என்றே சொல்வேன். ஒரு பெரிய மரத்தில் அழகான ஒரு பழம் பழுத்து கனிகிறது. பிறகு அந்த பழம் கீழே விழுந்து அழுகுகிறது. அந்த அழுகிய கனியிலிருந்து தரையில் வேர் பாய்ந்து அதிலிருந்து முன்பு இருந்ததை விட பெரிய ஒரு மரம் தலைத்து கிளம்புவதை பார்க்கிறோம். இத்தகைய ஒரு தாழ்ந்த நிலையிலிருந்து இந்தியர்களாகிய நாம் இப்போது வெளியே வந்திருக்கிறோம். கையில் கலப்பையை பிடித்த உழவர்களின் குடிசையிலிருந்து புதிய இந்தியா எழுந்து வெளியே வரட்டும். மீனவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் ஆகியவர்களின் குடிசைகளிலிருந்து புதிய இந்தியா எழுந்து வெளியே வரட்டும். பலசரக்கு கடைகள், பலகார கடைகளிலிருந்து புதிய இந்தியா எழுந்து வெளியே வரட்டும். தோட்டங்களிலும் காடுகளில் இந்தியா உலகம் முழுவதையும் வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு குறைந்தது எதுவும் நம் லட்சியமல்ல. இந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் அனைவரும் தயாராவோம். அதற்காக நாம் நம் நாடி நரம்புகள் ஒவ்வொன்றையும் முறுக்கேற்றுவோம். கல்வி, 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 இது ஒன்றே இப்போது நமக்கு தேவை. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி, அறிவாற்றல் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது. மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்திருக்கும் பரிபூரணத்தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வியாகும். பொதுமக்களுக்கு கல்வியை தந்து அவர்களின் நிலையை உயர்த்துங்கள். இந்த ஒரு வழியால் தான் சமுதாய உணர்வு கொண்ட சிறந்த நாடு உருவாக முடியும். நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குவதாகவும், மன வலிமையை வளர்ப்பதாகவும், அறிவை விரிவுபடுத்துவதாகவும், ஒருவனை தன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்கச் செய்வதாகவும் இருக்கும் கல்விதான் நமக்கு இப்போது வேண்டும். பாமரர்களாகிய பொதுமக்களை வாழ்க்கை போராட்டத்திற்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பதற்கு உதவி செய்யாத ஒரு கல்வியை, உறுதியான நல்ல ஒழுக்கத்தையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஊக்கத்தையும் சிங்கம் போன்ற மன உறுதியையும் வெளிப்படுவதற்கு பயன்படாத ஒரு கல்வியை கல்வி என்று சொல்வது பொருந்துமா? ஒருவனுக்கு தன்னம்பிக்கையை தந்து தன்னுடைய சொந்த காலில் நிற்க வைப்பதே கல்வி. நீங்கள் தான் எந்த மக்களுக்கு உதவி செய்ய முன்வருவீர்கள் என்றால் நம் நாட்டின் நற்கதிக்கு ஏதோ ஒரு வழி இருக்கிறது. அறிவு வலிமையை விட அதிக வலிமை வேறு என்ன இருக்கிறது? ஐரோப்பாவில் இருக்கும் பல நகரங்களுக்கு நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். அங்கே சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கூட கிடைத்திருக்கும் வாழ்க்கை வசதிகளையும் கல்வியையும் நான் கவனித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் நமது நாட்டு ஏழை எளிய மக்களின் பரிதாப நிலையை நினைத்து அழுதிருக்கிறேன். இந்த வேறுபாட்டிற்கு என்ன காரணம்? கல்வி என்பதுதான் எனக்கு கிடைத்த விடை. கடலை போன்று மிகவும் ஆழமாகவும் வானத்தை போன்று பறந்தும் இருக்கும் இதயமே நமக்கு வேண்டும். இப்போது உலகத்திற்கு ஒழுக்கம்தான் தேவை. உயிரே போனாலும் நேர்மையுடன் இருங்கள். நீங்கள் உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. தியாகம் செய்யாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. நீ உன்னை தியாகம் செய்வதால் மட்டுமே மற்றவர்களின் இதயங்களை வெல்ல முடியும். நல்லவர்கள் மற்றவர்களின் நன்மைக்காக மட்டுமே வாழ்கிறார்கள். மற்றவர்களின் நன்மைக்காக அறிஞன் தன்னைத்தானே தியாகம் செய்துவிட வேண்டும். சுயநலம்தான் ஒழுக்கக்கேடு. சுயநலம் இல்லாமல் இருப்பதுதான் நல்லொழுக்கம். இதுதான் ஒழுக்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே இலக்கணமாகும். நீ தலைவனாக விரும்பினால் முதலில் அனைவருக்கும் தொண்டனாக இரு. இதுதான் உண்மையான ரகசியம். மற்றவர்களுக்கு எந்த வேலைகள் நன்மை தருமோ அவற்றையே நாம் செய்ய வேண்டும்.
மணிக்கணக்கில் நிறைய பேசுவதை காட்டிலும் குறைந்த அளவு காரியங்களை செய்வது மேலானது. தூய்மையும் புனிதமும் கொண்டவர்களாக இருங்கள். மற்றவர்களிடம் அன்பிற்காகவே அன்பு செய்யுங்கள். ஏழைகள், துன்பப்படுபவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களை நேசியுங்கள். நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் உலகிற்கு நன்மை செய்வதும் தான். உலகிற்கு நன்மை செய்வதுதான் நம்முடைய நோக்கம். நமது பெயரையும் புகழையும் பறைசாற்றுவது நமது நோக்கமல்ல. பொய் சொல்லாமல் இருத்தல், மது குடிக்காமல் இருத்தல், தீய வழியில் செல்லாமல் இருத்தல், பிறருக்கு நன்மை செய்தல் ஆகியவற்றால் மனம் தூய்மை அடைகிறது. எப்போதும் பொறாமையை விலக்குங்கள். அவ்விதம் செய்தால் இதுவரையில் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களை குறை கூறுவது ஒருபோதும் நன்மையை தராது. எச்சரிக்கை: எல்லாரிடமும் அன்பாக பேசுங்கள். ஆத்திரம் காட்டுவதால் எல்லா வேலையும் கெட்டுவிடுகிறது. என் மகனே, பிறரை வெறுக்கும் எந்த மனிதனும் எந்த நாடும் வாழ முடியாது. தனி மனிதன் ஆனாலும் சரி, ஒரு நாடு ஆனாலும் சரி, மற்றவர்களின் கூட்டுறவை தவிர்த்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டால் வாழ முடியாது. இதை நான் முற்றிலும் நம்புகிறேன். பொறுமை இல்லாதவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதிகாரம் தீமைகள் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் போது அது மிருகத்தனமாகி விடுகிறது. மாறாக அதை நல்லதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு தீய செயலை செய்தால் அதற்கு உரிய துன்பத்தை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். இதை இந்த உலகத்திலுள்ள எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஒரு நல்ல காரியம் செய்தால் அது தனக்கு உரிய நல்ல பயனை தருவதை இந்த உலகில் உள்ள எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. யாரையும் தீயவன் என்று சொல்லாதே. நீ நல்லவன், இன்னும் நல்லவனாக இரு என்று சொல். மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள். உதவி செய், தொண்டு செய். மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல அம்சங்கள் உண்மையிலேயே பல இருக்கின்றன. பிறரிடமிருந்து நல்லவைகளை கற்றுக்கொள்ள மறுக்கும் மனிதன் இறந்தவன் போன்றவன். பணக்காரர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காதீர்கள். உலகில் மகத்தான காரியங்களை எல்லாம் ஏழைகள்தான் சாதித்திருக்கிறார்கள். நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும். நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனாலும் உங்களை பலர் பின்பற்றுவார்கள். உறுதியாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நேர்மையாக இருங்கள். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். நீ மட்டும் தூய்மை, ஒழுக்கம், பக்தி ஆகியவற்றிலிருந்து விலகாமல் இரு. உலக சரித்திரத்தில் பணக்காரர்கள் பெரிய காரியங்கள் ஏதாவது செய்தார்கள் என்று எப்போதாவது இருந்திருக்கிறதா என்ன? எப்போதும் இதயமும் மூளையும் தான் பெரிய பணிகளை செய்து முடித்திருக்கிறதே தவிர பணம் ஒருபோதும் மகத்தான காரியங்களை செய்யவில்லை. தனி மனிதர்களின் ஆற்றல்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து மையப்படுத்தாமல் பெரிய பணிகள் எதையும் நாம் சாதிக்க முடியாது. பொறாமையையும் ஆணவத்தையும் விட்டுவிடுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஒற்றுமையுடன் இருந்து பணி செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நம் நாட்டிற்கு இப்போது மிகவும் தேவைப்படுகிறது. நீ யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதே. உன்னால் முடிந்த நற்செயல்களை செய்து முடி. யாரையும் நம்பியிருக்காதே. நாம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக்கொள்வதில் நமது சக்தியை சிதறவிடக்கூடாது. மாறாக அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான நற்பணிகளில் ஈடுபட வேண்டும். உங்களிடம் நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அகங்காரம், போட்டி, பொறாமை ஆகியவற்றை ஒரேடியாக விட்டுவிட வேண்டும். பூமியைப் போல் எதையும் பொறுத்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் சாதித்து விட்டால் இந்த உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். உன்னதமானவர்களை விழித்தெழுங்கள். துன்பம் என்ற நெருப்பில் இப்போது உலகம் வெந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கலாமா?
யாருடைய இதயம் ஏழைகளுக்காக ரத்தம் வடிக்கிறதோ அவனையே நான் மகாத்மா என்று கூறுவேன். இல்லாவிட்டால் அவன் ஒரு துராத்மாதான். நீங்கள் பிறருக்கு செய்யும் அற்ப சேவையும் கூட உங்களிடம் பேராற்றலை வெளிப்படையச் செய்யும். நீ உன் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களையும் பொதுமக்களின் நன்மைக்காக தியாகம் செய்யும் போது நீ ஒரு புத்த பகவான் ஆகிவிடுவாய். நான் வேதாந்தியும் அல்ல, தத்துவஞானியும் அல்ல, மகானும் அல்ல. நான் ஓர் ஏழை. ஏழைகளை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த நாட்டு மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் என் வாழ்க்கையில் சபதம் மேற்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆயிரக்கணக்கான கொள்கைகள் பற்றி பேசலாம், ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களிடம் மக்களுக்காக உருகும் இதயம் இல்லாவிட்டால் எல்லாம் வெறும் பூஜ்யம்தான். நீங்கள் இறைவனை காண வேண்டுமானால் மனிதனுக்கு தொண்டு செய்து பட்டினியில் வாடும் லட்சக்கணக்கான ஏழை நாராயணர்களுக்கு சேவை செய்யுங்கள். அதுதான் உண்மையான பக்தி. இந்தியாவில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் நம் நாட்டு ஏழை மக்களின் தாழ்ந்த நிலைதான் காரணம். தாழ்ந்த நிலையில் இருக்கும் நம்முடைய மக்களுக்கு நாம் கல்வியை அளித்து இழந்துவிட்ட தங்களின் உயர்ந்த நிலையை அவர்கள் வளர்த்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். இதுதான் நாம் இப்போது செய்ய வேண்டிய ஒரே சேவையாகும். உயர்ந்த கருத்துக்களை தாழ்ந்த நிலையில் இருக்கும் நம் மக்களுக்கு கொடுங்கள். அந்த ஒரே ஒரு உதவிதான் அவர்களுக்கு இப்போது தேவைப்படுகிறது. பிறகு அதன் விளைவாக மற்ற நன்மைகள் எல்லாம் தானாகவே வந்து சேரும். வாழ்நாள் குறுகியது. ஒரு பெரிய காரியத்தின் பொருட்டு அதை தியாகம் செய்து விடுங்கள். நாட்டின் முன்னேற்றத்தின் பொருட்டு வேலை செய்யுங்கள். சிலர் நன்மைக்காக உழைப்பது மனதின் கோணல்களை திருத்துகிறது. ஏழைகளிடமும் பாமரர்களிடமும் ஒதுக்கப்பட்டவர்களிடமும் அன்புடையவர்களாக இருங்கள். நீ உன்னுடைய சகோதரர்களாகிய மக்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக உனக்கு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். நாம் பார்க்கும் மனித மிருகங்களில் 190 பேர் இறந்தவர்கள் வெறும் பிணங்கள். ஏனென்றால் என் இளைஞர்களே, அன்புடையவர்களைத் தவிர மற்றவர்கள் வாழ்பவர்கள் அல்ல. பெண்களின் நிலை வளர்ச்சியடையாமல் இந்த உலகம் நன்மை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. பறவை ஒரே ஒரு சிறகை கொண்டு பறப்பது என்பது இயலாத காரியம். சமுதாயம் என்ற பறவைக்கு ஆண் பெண் ஆகியோர் இருவரும் 2 சிறகுகள் போன்றவர்கள் ஆவர். எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எங்கே பெண்கள் மதிக்கப்படவில்லையோ அங்கே எல்லா காரியங்களும் முயற்சிகளும் நாசமாகின்றன. எந்த நாடு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, எந்த சமுதாயம் பெண்களை மேன்மைப்படுத்தவில்லையோ அந்த நாடும் சமுதாயமும் எப்போதும் உயர்வடைந்ததில்லை. இனி எதிர்காலத்திலும் உயர்வடையப் போவதில்லை. இந்த நாட்டின் ஆண்களுக்கு சொல்வதையே நான் பெண்களுக்கும் சொல்கிறேன். இந்தியாவின் மீதும் இந்து மதத்தின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். வலிமை உள்ளவர்களாகவும் வருங்காலத்தில் நம்பிக்கை உடையவர்களாகவும் இருங்கள். இந்தியாவில் பெண்களின் நிலை உயர வேண்டும். அவ்விதம் செய்தால் அவர்களுடைய குழந்தைகள் மேலான செயல்களை செய்து இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள். அப்போதுதான் பண்பாடு, கல்வி, ஆற்றல், பக்தி ஆகியவை நாட்டில் மலரும். இந்திய பெண்கள் பெரும் கல்வி எல்லா விஷயங்களிலும் அவர்களின் கண்களை திறப்பதாக இருக்க வேண்டும். நம் நாட்டு பெண்கள் வீரமும் வலிமையும் கொண்டிருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவற்றில் கல்வி என்ற மந்திரத்தால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது.
நாம் நமது பெண்களுக்கு சமயம், கலைகள், சுகாதாரம் இப்படிப்பட்ட எளிமையான பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், நமக்கு ஆண் பெண் இருபாலரும் வேண்டும். ஆன்மாவில் பால் வேற்றுமை இல்லை. நமது உள்ளங்களை நாம் திறந்து வைத்திருக்க வேண்டும். அவ்விதம் செய்தால் இந்த பிரபஞ்சத்தில் உலவும் நல்ல எண்ணங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் உரிமையாளர்கள் ஆகிவிடுவோம். உன்னுடைய தீய எண்ணங்களும் செயல்களும் புலிகளைப் போல் உன் மீது பாய்வதற்கு தயாராக இருக்கின்றன. அதுபோலவே உன் நல்ல எண்ணங்களும் செயல்களும் ஒரு 100,000 தேவதைகளின் ஆற்றலுடன் உன்னை எப்போதும் நிரந்தரமாக பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றன. இதை நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நீ சிறந்த மகான் ஒருவரை போன்ற மனநிலையை கொள். அவராகவே நீ ஆகிவிடுவாய். புத்தரை போன்ற மனநிலை கொள். புத்த பெருமானாகவே நீ ஆகிவிடுவாய். உயர்ந்த மனநிலைதான் வாழ்க்கையாக அமைகிறது. உயர்ந்த மனநிலைதான் வலிமையை தருகிறது. உயர்ந்த மனநிலைதான் வாழ்க்கைக்கு உயிர் நாடியாக விளங்குகிறது. ஆன்மீகம், தியாகம் ஆகிய கொள்கைகள் இந்திய மண்ணுக்கு மட்டுமே சொந்தமானவை. இந்த கருத்துக்களை உலகம் முழுவதும் போதிப்பதற்கு எல்லையற்ற ஆன்மீக ஆற்றல் கொண்ட மனிதர்கள் தோன்றும் அந்த நாளை நான் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். முழு அளவில் நேர்மை, புனிதம், அறிவாற்றல் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய சங்கல்ப சக்தி ஆகியவை நமக்கு இருக்க வேண்டும். இந்த குணங்களை கொண்ட ஒரு சிலர் வேலை செய்தால் போதும், உலகமே புரட்சிகரமான நல்ல ஒரு மாறுதலை பெற்றுவிடும். தூய்மையும் துணிவும் உடையவர்கள் எல்லாவற்றையும் சாதித்து காட்டுவார்கள். ஆன்மீகத்தில்தான் இந்தியாவின் உயிர் நாடி இருக்கிறது. நமது முன்னோர்களின் இந்த மாபெரும் செல்வத்தை இந்துக்கள் மறக்காத வரையில் அவர்களை அழிக்கும் சக்தி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்களை ஹிந்து என்று சொல்வதற்கு ஏன் வெட்கப்படுகிறீர்கள்? அது உயர்ந்ததும் புகழ்மிக்கதும் ஆகிய ஒரு சொத்து அல்லவா? பிறருக்கு நன்மை செய்வது புண்ணியம், பிறருக்கு தீமை செய்வது பாவம். வலிமையும் ஆண்மையும் கொண்டிருப்பது புண்ணியம், பலவீனமும் கோழைத்தனமும் இருப்பது பாவம். சுதந்திரம் புண்ணியம், மற்றவர்களை சார்ந்திருப்பது பாவம். பிறரிடம் அன்பு செலுத்துவது புண்ணியம், மற்றவர்களை வெறுப்பது பாவம். இறைவனையும் தன் ஆன்மாவையும் நம்புவது புண்ணியம், இறைவனையும் ஆன்மாவையும் சந்தேகிப்பது பாவம். நாம் வேதங்கள், பைபிள், குர்ஆன் ஆகியவற்றிற்கு அப்பால் மக்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறோம். என்றாலும் இந்த செயலை நாம் வேதங்கள், பைபிள், குர்ஆன் ஆகியவற்றை சமரசப்படுத்தி வைப்பதன் மூலம்தான் சாதிக்க முடியும். எல்லா மதங்களும், எல்லா செயல்முறைகளும், எல்லா வழிபாட்டு முறைகளும் ஒரே குறிக்கோளை நோக்கியே நம்மை அழைத்துச் செல்கின்றன. உலகில் உள்ள வேறு எந்த நாட்டினரை விடவும் நாம் முற்போக்குடன் இருப்போம். ஆனால் அதே சமயம் நாம் நமது பரம்பரை பண்பில் நம்பிக்கையுடன், பற்றுடன் மாறாமல் நிலைத்திருப்போம். கோழைத்தனத்தை நான் வெறுக்கிறேன். கோழைகளுடனோ அர்த்தமற்ற அரசியலுடனோ எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. எந்த அரசியலிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இறைவனும் சத்தியமும் இந்த உலகில் உள்ள ஒரே ஒரு அரசியல், மற்றவையெல்லாம் வெறும் குப்பை. நமது நாட்டிற்கு வீரர்களை தேவைப்படுகிறார்கள். வீரர்களாக திகழுங்கள். தைரியமிக்க என் இளைஞர்களே, நீங்கள் அனைவரும் மகத்தான காரியங்களை சாதிப்பதற்கு பிறந்திருக்கிறீர்கள் என்று நம்புங்கள். சென்னையிலிருந்துதான் புதிய ஒளி எழுந்து இந்தியா முழுவதும் பரவியாக வேண்டும். இந்த நோக்கத்துடன் நீங்கள் உழைத்து வர வேண்டும். சென்னையை பற்றி எனக்கு எப்போதும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவையே மூழ்கடிக்கச் செய்யும் மிகப்பெரிய ஓர் ஆன்மீக பேரலை சென்னையிலிருந்தே கிளம்பி வரப்போகிறது. இந்த நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்கிறது.
போட்டி என்று ஒன்று வருமானால் நம் இந்திய இளைஞர்கள் உலகில் இருக்கும் எந்த இளைஞர்களையும் வெல்வார்கள் என்பது எனக்கு தெரியும். சுயநலமற்றவர்களாகவும் முழு ஆற்றலையும் கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைக்கக்கூடியவர்களாகவும் உயிர் போகும் வரையில் பாடுபட தயாராக இருப்பவர்களாகவும் உள்ள எத்தனை பேரை சென்னை தந்துதவ தயாராக இருக்கிறது. நமது நாட்டின் பொன்னான எதிர்காலம் உங்களைத்தான் நம்பியிருக்கிறது. நம் நாட்டின் வருங்கால நம்பிக்கைகள் உங்களையே எதிர்நோக்கி இருக்கின்றன. கடினமாக உழையுங்கள், உறுதியாக இருங்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை விட 100 மடங்கு அதிக சிறப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரம்மாண்டமானவராக திகழ வேண்டும், திகழ்ந்தே ஆக வேண்டும். இதைத்தான் நான் சொல்கிறேன். பணமும் மற்றவைகளும் தானாக வந்து சேரும். நமக்கு தேவை பணம் அல்ல, எதையும் ஆக்குபவன் மனிதன்தான். பணம் என்ன செய்ய முடியும்? மனிதர்கள்தான் நமக்கு வேண்டும். அதிக எண்ணிக்கையில் மனிதர்கள் கிடைக்கும் அளவுக்கு நல்லது. நீங்கள் மரணம் வரும் வரையில் வேலை செய்யுங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் இறந்த பிறகு என் ஆன்மா உங்களுடன் இருந்து வேலை செய்யும். நான் உனக்கு போதிய அளவு அறிவுரைகள் வழங்கியிருக்கிறேன். அதில் நீ இப்போது ஒரு சிறிதாவது செயலுக்கு கொண்டு வா. என் அறிவுரைகளை கேட்டதன் பயனாக நீ வாழ்க்கையில் வெற்றியை பெற்றாய் என்பதை உலகம் புரிந்து கொள்ளட்டும். நான் உங்கள் எல்லோரையும் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். தேவி பேராற்றல் வடிவத்தில் உங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி இருப்பாளாக.